விசுவாசத்தின் மறைபொருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தன் ஆராதனை. மரியாளின் மைந்தன் ஆராதனை, தாவீதின் மைந்தன் ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்திய ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் திரு பக்தர்களை நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தின் ஆடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். தமது இதயத்தை திறந்து காட்டும் என்று தமது இதயத்தை திறந்து காட்டும் அவருடைய நம்மையை ஒப்படைப்போமாக. மார்க்கெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளை மனிதர்கள் அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அன்னையிடமிருந்து அறியாமையும் அலட்சியுமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாய் வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்து அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இயேசுவின் மதுர திருயிருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே. தேவதயாநிதியே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே. தேவதயாநிதியே. திருதை ஆண்டவருக்கு விண்ணப்பங்களாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். குடிப்பழக்கம், பில்லி சூனியம், பழிவாங்குதல், காழ்ப்புணர்ச்சி இவைகள் விட்டொழிக்க வேண்டும் என்றும், உடம்பில் வரும் தேய்வு, கட்டிகள், கற்கள், நோய்கள் மறைந்து நீங்கி ஒளிந்திட நல்ல சுகம் பெற வேண்டுமென்றும், தலித் கிறிஸ்தவர்களுக்கு அரசு சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்றும், இலங்கை பிரச்சனை, மீனவ பிரச்சனை விரைவில் நல்ல தீர்வு காண வேண்டும் என்றும், வெளிநாடுகளில் வாழும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்றும், நல்ல வரன் நல்ல மணப்பெண் அமைய வேண்டும் என்றும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்றும், குடிநீர் பஞ்சம், விவசாயம் செழிக்க நல்ல மழை பொழிய வேண்டும் என்றும், பிள்ளைகள் தங்களின் பெற்றோர்களின் சொல்படி நடந்து நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றும், படித்த விதவிகள், ஊனமுற்றோர், இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவருக்கும் அரசு வேலை விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும், வியாபாரம், தொழில், நல்ல மீன்பாடு, நல்ல வளர்ச்சி காண வேண்டும் என்றும், தேர்வு எழுத இருக்கக்கூடிய இருபால் மாணவ செல்வங்களை இறைவன் தம் ஆசீர்வாதங்களை நிரப்ப வேண்டும் என்றும், ஊனமுற்ற குழந்தைகள் பேசவும் நடக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக திருதி ஆண்டு விண்ணப்பங்களாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்க அவற்றை நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களோடு நாம் வந்திருக்கிறோம்.
ஆண்டுடைய இதயத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. மன்றாட்டுகள். நமது இறுதி அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களை நிரந்தர அடைக்கலமாக வீட்டிற்கும் இயேசுவின் இதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் பரிந்துமை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் அது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் மே நாடி வந்திருக்கும் எங்களுக்கும் அது அருள் ஆசிரியை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மை அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களில் நீரை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமுறல வேண்டும் என்று உமது திருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது திருதய பக்தி நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமுறல வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தின் ஆடி வந்து உமது திருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறைய ஆசி அருள வேண்டும் என்று உலகெங்கும் வாழும் திருதய அன்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இதயை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவருடன் நமது தனிப்பட்ட தேவைகளுக்கு அமைதியாக மன்றாடுவோம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும் உன் நோய்களில் இருந்தும் உன் கவலையில் இருந்தும் உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. திருதய ஆண்டவர் இந்நாள் வரை செய்த அனைத்து ஆசீர்வாதங்கள் அன்பு பராமரிப்பு கிருபைகளுக்காகவும் எவ்வித தடையில்லாது வெளிநாடு சென்ற கிருபைக்காகவும் அரசு தேர்வில் வெற்றி பெற்று நல்ல வீட்டு மனை சொந்த ஊரில் மாற்றம் கிடைத்த கிருபைக்காகவும் 25 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கிருபைக்காகவும் குழந்தை பெற்று ஆழமான சாக்கடையில் விழுந்த குழந்தை உயிர் பிழைத்த கிருபைக்காகவும் வங்கி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் 18 மாதங்கள் கிடைக்காத சம்பளம் கிடைத்த கிருபைக்காகவும் பிஎட் தேர்வில் வெற்றி இபியில் கிடைத்த வேலை தொலைந்துவிட்ட இராணுவ பணி சான்றிதழ் கிடைத்த கருணைக்காகவும் வெளிநாடு செல்ல விசா கிடைத்த கிருபைக்காகவும் நோயின்றி முழுமையாக விடுதலை பெற்ற கிருபைக்காகவும் கடினமான இதய வலி குணமான கிருபைக்காகவும் ஆலய வளர்ச்சிக்கு பொருளுதவி செய்த நல்ல உள்ளங்களுக்காகவும் நன்றி செலுத்தப்படுகிறார். இப்பொழுது நமக்கு முன்பாக சாட்சிகள் வந்து ஆண்டவர் செய்த புதுமைகள் ஆண்டவர் செய்த அரும்பெரும் காரியங்களை நமக்கு முன்பாக எடுத்துச் சொல்வார்கள். முதல்ல நான் இடைக்காட்டூர் இறுதி ஆண்டவருக்கு கோடாம கூட நன்றிய அவர் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். சொன்னா எனக்கு 19 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, எங்களுக்கு குழந்தையே இல்லை. இதனால நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் யாருமே பேசுனதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க அப்பா அம்மா நோயிட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. அப்பையும் அவர் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. அவர் அதில் சம்மதிக்கவே இல்லை. கடைசி ஆசனெலாம் சொல்லி வற்புறுத்தினாங்க, சம்மதிக்கவே இல்லை. இதுக்கிடையில் நான் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு 7 வருஷம் சென்று வந்தேன். 7 வருஷம் சென்று வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எடுக்க போனோம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த பலனும் இல்லை. ஆனால் 2012 நான் ரொம்ப பல லட்சங்கள் செலவு பண்ணி பார்த்தோம், முடியலை. சரி, நான் அதை விட்டுட்டேன். போன வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் ஹோலி கிராஸ் டிவியில் இடைக்காட்டூர் ஆலயத்தை பற்றி நான் பார்த்துருக்கேன், வா போகலான்னு சொன்னார். எனக்கு வெறுத்து போய் நான் வந்து சம்மதிக்கலை. இருந்தாலும் வான்னு சொல்லி வழிகட்டாயமாக என்னை கூப்பிட்டுட்டு போன வருஷம் பிப்ரவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம். இந்த ஆலயத்துக்கு வந்து 3 மாதம் வேண்டிட்டு போனேன்.
பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்தேன். ஏன்னாக்கா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நான் மறுபடியும் ஃப்ரான்ஸ்க்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ நான் கடைசி மாதமாக நான் வந்து வேண்டின்னு போகல இருக்கேன். அடுத்த மாதம் நான் முதல் வெள்ளிக்கிழமை நான் ஃப்ரான்ஸில் இருப்பேன். நான் இங்கே இருக்க முடியாது. அதனால் எதுல இருந்தாலும் நீங்கள் தான்ட்டு நான் கடைசியாக நான் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு போனேன். போகல இருக்க நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரோடைய இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள பாசிட்டிவாக வந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. என்னடா இது, அடுத்த மாதம் நம்ம அந்த வெளிநாட்டில் இருப்போம்னு நினச்சோமே, நம்ம இங்கேயே இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அதுவான்னு எனக்கு குழந்தை தான் முக்கியம்னுட்டு நான் இங்கேயே தங்கி இருந்துட்டு நான் அதுலேருந்து நான் வரவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் நான் வீட்டில் இருந்தபடியவே நான் டிவி மூலியமாகவே நான் இந்த பூசையை பார்த்துட்டு இருப்பேன். அடுத்தது நவம்பர் மாதம் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. பிறக்கக்குள்ளேயே ரொம்ப சீரியஸாக இருந்தது. நான் இயேசுக்கு இறுதி ஆண்டவரை நான் ரொம்ப பிரார்த்தித்து போனேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பெண் குழந்தையை கொடுத்த கடவுளுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிள்ளைகள் 19 வருஷம் கழித்து ஆண்டவருடைய மகிமையினால் பெற்றெடுத்த அற்புத குழந்தை இது. எனவே ஜோராக திருதி ஆண்டவருக்கு ஜோராக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இவர் ஒரு இந்து சகோதரர், சரிங்களா? இந்து சகோதரர், ஆனால் கிறிஸ்தவ பிள்ளை. 2 விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். 19 ஆண்டு காலம் குழந்தை செல்வம் இல்லாமல் ஏங்கி ஏதோ கடவுளுடைய திட்டம் தான் பாருங்க. ஆண்டவர் இங்கே அழைத்து வந்து அற்புதமான விதத்திலே இவர்களுக்கு அழகான குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். என்னால் மானுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வாழ்த்துகிறோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். நன்றி. அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம் முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம் முறைகள் வருக. துலங்களா மனிதன் இதனை அறிய குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தைக் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே.